day 3 ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பட்டாயாலேருந்து செக் அவுட் பண்ணி பேங்காக் போகிறோம். ஆக்சுவலி இந்த ரூமில் என்ன சொன்னோன்னா ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. லைக் இவங்க ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த பெட்ஷீட் வந்து ஏதாவது லைட்டாக கரைப்பட்டுச்சுன்னா 1800 பாட்ஸ் வந்து பே பண்ணணுமா, பில்லோ இது ஆச்சுன்னா, கர்டன் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இதுன்னு எல்லாத்துக்கும் சார்ஜஸை போட்டு தீட்டி வச்சுருக்கானுங்க. நாங்கள் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு அவனுங்க வந்து ஒரு 1 hour டைம் எடுத்துப்பானுங்களா அதை சுற்றி அலசுறதுக்கு. அலசி முடிச்சுட்டு எதுவுமே இல்லைனா பத்திரமா நம்ம கிளம்பி போயிடலாம். இல்லைனா மாட்டிக்கிட்டேன் இவங்க கிட்டே இருந்தது கேமில். ஸோ அதுதான் கைஸ் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஆமாம், ஸோ அதாவது இந்த ரூமுக்கு இவ்வளோ ரூல்ஸு. ஆமாம், நம்ம ஒரு ரூமே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இந்த ரூமுக்கு இவ்வளோ ஒரு பெரிய லைட் இல்லாத ஒரு ரூமுக்கு இவ்வளோ ரூல்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே கைஸ் லைட்டே கிடையாது, எங்கேயுமே லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சிங்கிள் ஏசி. நாங்கள் வந்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? இது கோல்டன் புத்தா ஃபஸ்ட்டு ஜெம் கேலரி போகிறோம். ஜெம் கேலரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோல்டன் புத்தா போயிட்டு அப்படியே பேங்காக் போயிடும். லாஃபிங் புத்தாக்கு போயிடலாம். கோல்டன் புத்தா, லாஃபிங் புத்தா கிடையாது, மார்பிள் புத்தா. நீ குழப்புற, நானே தெளிவாக இருந்தாலும் நீ வேணும்னே குழப்புற. குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம 3rd டே எங்கே வந்திருக்கோம்னா வந்து ஜெம் கேலரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் என்னென்ன டைப் ஆஃப் ஜெம்ஸ் இருக்குது, எப்படி அதை ஃபேக்ட்ரியில் எப்படி அதை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே நம்மளை காமிக்க போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு 1 hour 20 minutes டைம் இருக்குது. ஸோ என்னென்னலாம் அதில் பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ரைடு மாதிரி இருக்கு. வந்துருச்சு. ஹாய் சொல்லுங்க. எங்க கிட்ட இருக்கிற 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. வந்து வண்டியில போறோம். என்ன வண்டிமா? ஐயோ, இந்த வண்டி பேர் என்னன்னு தெரியல. அந்த வண்டி பேர் அந்த அங்கிள் கிட்ட தெரியல. வண்டின்னு வச்சுக்கலாம். கொசு வண்டி மாதிரியா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. நம்ம இப்ப எங்க போலாம்? செக் இன் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல போவோமா? பின்னாடி தான் கொஞ்சம் ஹாரர் சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஜெம் கேலரியா இல்ல என்ன கேலரி தெரியல, ஏதோ சவுண்ட்லாம் வருது. அதுதான். ஸோ கைஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஜெம் கேலரியா. வால்கனோல இருந்து இந்த மாதிரி வந்து டபாடபான்னு எரிமலை கொழும்புகள் வந்துடும். எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்னால தான் ஃபார்ம் ஆகுது இந்த ஜெம்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்கனோக்குள்ளே இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்களா கைஸ், வால்கனோவில் இருந்து புகை வருது வெளியே. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலாக ரியலான வால்கனோக்குள்ளே இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வால்கனோவில் வந்து இது வருது. என்னடி பண்ண? இங்க கஷ்டப்பட்டு ஒருத்தன் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன், அதாவது வால்கனோ எரப்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இல்லையா? ப்ரெஷர் அண்ட் ஹீட்டுக்கு ஃபார்ம் ஆகுறதுனால இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு அந்த லாவா வந்து கூல் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டோனா மாறிடும். ஸோ கைஸ், அந்த ஸ்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கெமிக்கல் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸில் ஜெம் ஸ்டோனாக மாறுது. இதுதான் வந்துட்டு ஜெம் மைனிங்கான ப்ராசஸ். ஸோ உள்ளே வந்து நம்ம எப்படி கோல்டு மைன் வச்சுருந்தோமோ, லைக் கேஜிஎஃப் கோல்டு மைன் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து எப்படி மைன் பண்ணுவோமோ அதே மாதிரி இவங்க ஒரு மைனிங் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மைனிங் ப்ராசஸ் எப்படி ஜெம் டெபாசிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ஹோல் போட்டுருவாங்க. அந்த ஹோல்குள்ளே போயிட்டு அவங்க வந்துட்டு எடுத்துட்டு ஜெம்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது அந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வெளியில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி மேலே வந்து ஒரு லீவரும் புள்ளியும் வச்சுட்டு மேலே இழுத்து அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணிப்பாங்க.
இதுதான் அந்த காலத்துல ஜெம் கலெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண மெக்கானிசம். ஆமா, அதே அது போல இது வந்து ஒரு நல்ல டீம் ஒர்க்காகவும் இருக்கும். 2 பேர் 3 பேர் கோஆர்டினேஷன் பண்ணாதான் இது ப்ராப்பரா பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வந்து தண்ணி ஊற்றி கூலிங் சிஸ்டம் பண்ணுவாங்க இந்த மைன்ஸ் எல்லாம், ஜெம் மைன்ஸ் எல்லாம். லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால எதுவும் சரியாக தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி வருது பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி கைஸ். இது வந்து கிட்டத்தட்ட கோல்டுக்கு உண்டான அதே ப்ராசஸ் தான். கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸாக வரும், இது வந்து கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸாக வரும்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும் பெரிய டிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ ஜெம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சைஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees பாக்கெட்ல இருப்பாங்க. அந்த ஜெம்ஸ் கிடையாது, எனக்கு அந்த ஜெம்ஸ் தான் தெரியும். அப்புறம் அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தால் மக்கள் போர் அடிச்சிடுவாங்க. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்றது நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்துட்டு நல்ல ஜெம்மை வந்து மோல்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கண்ட்ரியில் வந்துட்டு இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. கைத்தறி உங்களோட பிசினஸ், ஜுவல்லரி மேக்கிங், ஹேண்ட்லூம்ஸ், ஜுவல்லரி மேக்கிங், பாட் மேக்கிங், வெசல்ஸ் மேக்கிங், இதெல்லாம் இவங்களோட வந்து பண்ண தொழில். லைக் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப வந்து எத்னிக்கா, ரொம்ப ட்ரெடிஷ்னலா அதை வந்து அவங்களே மேக் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. டான்ஸ்ல கூட பார்த்துருக்கோம், ஜுவல்லரியிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து அந்த அல்கசார் ஷோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இவங்களே டிசைன் பண்ணி இவங்களே ரெடி பண்ணி இவங்க வந்து அதை வந்து அழகாக நம்ம ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பீப்புள் வந்து இந்த மாதிரி எப்படி பார்த்தாலுமே வந்து ஜெம்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏன்ஷியன்ட் ஃபீல் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த க்ரௌன்ல வந்து அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜெம் ஸ்டோன்ஸ்லாம். ஸோ அதை தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே காமிக்கிறாங்க. லைக் ஒரு கண்ட்ரிலையும் அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து அவங்க க்ரௌன்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் பிக்சரைஸ் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபியூ கலெக்ஷன் ஆஃப் தட் வந்து இங்கே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 2-3 க்ரௌன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த க்ரௌன்ஸ்லேயும் ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸை வந்து சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளைஸ் பண்ணி அந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா வந்துட்டு இந்த ரைடு முடிஞ்சது. இந்த ரைடு வந்துட்டு முடிஞ்சது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவரால் சூப்பர். லைக் எப்படிலாம் வந்து ஜெம்ஸ் வந்து உருவாச்சு, ஸோ அதோட ஃபுல் ஐடியாலஜி, அதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க வந்து எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி லைக் அவங்களோட ஏன்ஷியன்ட் பிஸ்னஸ் அதுவுமே வந்து விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சுருக்காங்க, ஃபுல்லாகவே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோன் பேர்ல் கூட விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜெம் ஸ்டோனும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி எந்த ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றது இதுதான். இந்த மாதிரி ஸ்டோன்ஸாக தான் அது ஃபார்மேஷன் ஆகும். இதுதான் வந்து அவங்க ஸ்டோனை வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ் தான் இங்கே விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஸ்டோனை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு சொல்யூஷனில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜெம் ஸ்டோன் ரிங்ஸ் வந்துட்டு தயாரிக்கிறாங்க கைஸ். ரிங்கை கொடுத்தோம்னா அதில் வந்து நம்ம கேட்குற ஜெம்ஸ்டோன் வந்து இங்கே போட்டு கொடுக்குறாங்க. அப்போ என் தாத்தாவோட ரிங்கை வந்து நான் குத்துன வரலாம் அப்படின்னு இருக்கேன். அது ரிங்கா கைஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரிங்கை வந்துட்டு நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா? இந்த கிளி கடிச்ச மோதிரத்தை கொடுக்குமா வேண்டாமா?
பார்த்தீங்கன்னா பெரிய லாட்டு, நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு நல்ல எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. இங்கே ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும் இந்த ஒர்க் எல்லாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி மிஸ் ஆச்சுன்னா கூட வேஸ்டேஜ் நிறையா வந்துடும். இதில் இதோட கட்டை தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே சிம்பிளைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. நம்ம வந்து வெளியில் வந்து வேறு எங்கேயோ தப்பாக எதாவது வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரைஸஸ்லாம் நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து இந்த என்னமா கம்மலா இயரிங்ஸ் இல்லை பெண்டன்ட் பெண்டன்ட்டா கிளேல வச்சு அதை மோல்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து இது பண்ணி ஜெம்மை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜெம்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இது வந்து நேச்சுரல் ரூபி. நார்மலி ரூபின்றது ரெட் கலர்ல இருக்கணும் கரெக்டா, ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரூபி வந்து பிங்க் கலர்ல இருக்கு. ஆக்சுவலி அது வந்து நேச்சுரல் கலர் வந்து பிங்க். ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஹீட்னால ப்ரெஷரைஸ் ஆனதுக்கு அப்புறமா அதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எதுவுமே வாங்கி தர மாட்டேன், கவலைப்படாத. எது கேட்டாலும் வாங்கி தரோம். 100 பாட்டுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா 100 பாட்டுக்குள்ள தண்ணி பாட்டில் தான் வாங்கணும். ஆனா உன் பட்ஜெட் 100 பாட்டு 2500 195 வாங்கி கொடு. 195 அவ்வளவு கம்மியெல்லாம் இருக்காது. 195,000 நம்ம தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஸ்பாம் பண்ணிடலான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது தம்பி. உனக்கு தயவு செஞ்சு வந்துரு. thousands lakhsல இருக்கு. 195ங்கிற ஒரு 195,000 போயிட்டு எனக்கா இங்க நெஞ்சு திடீர்னு ஏமாத்தலான்னு பார்த்தா யாரு நீ என்ன ஏமாத்தலாம் தான் பாக்குற. அவங்க உன்னை ஏமாத்துறது உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 2000-2500 பாட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2500 பாட்டு மாதிரி நான் எங்கேயுமே இல்ல 8000 பாட்டு 8000 10,000 15,000 பாட்டு இந்த மாதிரிதான் இருக்கு. 66,500 பானை கூட பாருங்க கைஸ். இந்த பானை வந்து 8000 பாட்டு. 8000 பாட்டுனா கிட்டத்தட்ட 20,000 ரூபா. ஒரு பானைக்கு 20,000 ரூபாயா? என்னடா எதுவுமே வாங்க முடியாதா? இப்படிதான் இருக்கு இந்த ஊருடைய நிலைமை. வா உனக்கு வேணா அந்த மீன் வேணா வாங்கி தரவா, கறியாக்கி சாப்பிடுவா. என்ன பண்றதுக்கு ரிங்கா? இவ்வளவு இடம் சுத்தினதுக்கு அப்புறமா ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு என்னம்மா ஏதோ என்னது என்ன வாங்கினது? அமிதாப் பச்சன் ஸ்டோன் வாங்கியிருக்கோம். பில் பண்றதுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர், அவர் பேர் என்னம்மா? நம்ம அண்ணன் பேரு ஹேன் வந்துட்டு நமக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் கைஸ் அந்த ஸ்டோன். இதுதான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்று வந்து என்னோட சிஸ்டருக்கு, ஒன்று வந்து ஒய்ஃபுக்கு. ஸோ இது வந்து பேர்ல் வந்து எப்படி எப்படிலாம் வந்து நம்ம இது பண்ணணும், லைக் ப்ராப்பராக வச்சுக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இது வந்து அதுலேயே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அதில் என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம். வாங்கிட்டோம். ஆமாம், தேங்க்ஸ் பாப்பீஸ், லவ் யூ. இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்காக 4000 பாட்டு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு மக்களே. தயவு செஞ்சு லவ்வும் பண்ணாதீங்க, கல்யாணமும் பண்ணாதீங்க. செலவு தான் விழும், தலையில தேவையில்லாம செலவு விழும், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சைடு போகணுமா? ஆமாம் ஆமாம். என்னோட சிஸ்டருக்கு இப்போ வாங்கியாச்சு ஆதிராக்கு. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கோம். லைக் டைனியாக தான் அவளுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு குட்டியாக வாங்கியிருக்கோம். ஸோ அவளுக்கும் வந்து கிஃப்ட்டுக்கு வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஜெம் கேலரியில் வந்து பர்ச்சேஸ் நல்லா ஆச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஆனால் வரும்போது ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ.
அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய வாகனம் வந்து இப்போ கிளம்ப போகுது. அதனால வந்து ஆத்திர அவசரமாக நாங்களும் கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே வந்து இங்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் பீர் பார்க்க, இங்கேயும் பீர் இருக்குப்பா. பாய் பாய் ஜெம் கேல்.